தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போற வீடியோ எதை பத்தினா ஓஎன்ஜிசியோட சென்னை ரீஜன்ல பாத்தீங்கன்னா ஒரு 68 அப்ரண்டிஸ் வேகன்ட்டுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து விடும். கூகுள்ல போயிட்டு ONGCindia.com அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த ரைட் சைட்லயே பாத்தீங்கன்னா கார்னர்ல கேரியர்னு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதுல கீழே ரைட் சைட்லயே பாத்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ்னு ஒரு டேப் இருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் கீழே 2019 ஒரு லிங்க் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மேலேயே பாத்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரண்டிஸ் அண்டர் த அப்ரண்டிஸ் ஆக்ட் 1961 ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த நோட்டிபிகேஷன் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். மொத்தம் பாத்தீங்கன்னா 12 பேஜஸ் இருக்கு. இதுல என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் நான் இதுல டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்கான லிங்க் கொடுக்குறேன். நீங்க டவுன்லோட் பண்ணி முழுமையா இதை பத்தி தெரிஞ்சுங்க. இதுக்கு நீங்க ஆன்லைன் மோட்ல மட்டுமே தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 28/3/2019 அன்னைக்கு சொல்லிருக்காங்க. அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா எந்தெந்த லொகேஷன்ல வந்து எவ்வளவு வேகன்சி டென்டேட்டிவா இருக்கு அந்த டீடைல்ஸ் வந்து ட்ரேட் வைஸ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கேஸ்ட் வைஸ் எந்தெந்த கேஸ்டுக்கு எவ்வளவு அலாட் பண்ணிருக்காங்க அந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா 5வது பேஜ்ல பாத்தீங்கன்னா சென்னை ரீஜனுக்கான ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அக்கௌண்டன்ட் இந்த ட்ரேடுக்கு பாத்தீங்கன்னா 10 சீட்ஸும், அசிஸ்டன்ட் HR இதுக்கு பாத்தீங்கன்னா 52 சீட்ஸும், எலக்ட்ரிஷியன் இதுக்கு பாத்தீங்கன்னா 3 சீட்ஸும், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் இதுக்கு பாத்தீங்கன்னா 3 சீட்ஸும், மொத்தமா பாத்தீங்கன்னா 68 டென்டேட்டிவ் சீட்ஸ் வந்து அலாட் பண்ணிருக்காங்க. பக்கத்திலே பாத்தீங்கன்னா எந்தெந்த கேஸ்டுக்கு வந்து எவ்வளவு வந்து அலாட் பண்ணிருக்காங்க அந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா எந்தெந்த செக்டர்ல எந்தெந்த ரீஜன்ல வந்து ஸ்டேட் வைஸ் வந்து எவ்வளவு சீட்ஸ் வந்து அலாட் பண்ணிருக்காங்க அந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா ஜெனரல் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 24 வயசும் மினிமம் வந்து 18 வயசும் சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் OBC கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 27 வயசும் மினிமம் வந்து 18 வயசும் சொல்லிருக்காங்க. SC அதுக்கப்புறம் ST கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 29 வயசும் மினிமம் வந்து 18 வயசும் சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரியில மேக்ஸிமம் வந்து 34 வயசும் மினிமம் வந்து 18 வயசு சொல்லிருக்காங்க. இதுலயே பாத்தீங்கன்னா OBC கேண்டிடேட்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் வந்து 37 வயசும் மினிமம் வந்து 18 வயசும் சொல்லிருக்காங்க. இதே கேட்டகரியில SC STக்கு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 39 வயசும் மினிமம் வந்து 18 வயசும் சொல்லிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா SC ST கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 5 வருஷம் வந்து ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க. OBC கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து அப்பர் ஏஜ் லிமிட்டை வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்றதுக்கான குவாலிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லாமே கொடுத்திருக்காங்க. அக்கௌண்டன்ட் இந்த கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா BCom டிகிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் இதுக்கு பாத்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் BA அல்லது BBA, அதாவது BA அல்லது BBA பட்டம் வாங்கினவங்க எல்லாருமே வந்து இந்த ட்ரேடுக்கு வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட் இந்த கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா ITIல வந்து செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட் ட்ரேட் கோர்ஸ் வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் கோப்பா இதுக்கு பாத்தீங்கன்னா ITIல வந்து கோப்பா ட்ரேட்ல வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் இதுல வந்து ITIல வந்து டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் ட்ரேட் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிஷியன் இதுக்கு பாத்தீங்கன்னா ITIல வந்து எலக்ட்ரிஷியன் ட்ரேட் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் இதுக்கு பாத்தீங்கன்னா ITI வந்து எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் ட்ரேட்ல வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபிட்டர் இந்த கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா ITI வந்து ஃபிட்டர் ட்ரேட்ல வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் இதுக்கு பாத்தீங்கன்னா ITI வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் ஃபீல்ட்ல வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஒரு கேட்டகரிக்கு வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் பக்கத்திலே கொடுத்திருக்காங்க. சென்னை ரீஜனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ட்ரேட் கேட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா அக்கௌண்டன்ட், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் HR, அதுக்கப்புறம் எலக்ட்ரிஷியன், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் இந்த 4 ட்ரேட்ல இருந்தா கேட்டிருக்காங்க. இந்த அப்ரண்டிஸ் ட்ரைனிங்கோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 1 வருஷம், அதாவது 12 மந்த்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஸ்டைபண்ட் பாத்தீங்கன்னா ஆஸ் பர் வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரண்டிஸ் ஆக்ட் படி வந்து எவ்வளவு வந்து எந்தெந்த ட்ரேடுக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அந்த ஸ்டைபண்ட் வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான செலக்ஷன் முழுக்க பாத்தீங்கன்னா அவங்க ட்ரேட்ல எடுத்திருக்க மார்க்ஸ், அதாவது மெரிட் பேஸ் பண்ணி தான் வந்து செலக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சம்பந்தப்பட்ட என்ன ட்ரேட் கேட்டிருக்காங்களோ அதுல அந்த குவாலிஃபிகேஷன்ல அவங்க செக்யூர் பண்ண மார்க்ஸ் பேஸ் பண்ணி தான் இதுக்கான செலக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா அவுட் அப்ளைன்னு சொல்லிட்டு இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா ஆன்லைன் மோட்ல மட்டும் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு, அதாவது 14/3/2019 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு இதே வெப்சைட்ல. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 28/3/2019 அன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. உங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கு www.ongic.in
ONGCapprentices.co.in இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து உங்களோட டீடைல்ஸ் வந்து பேசிக் டீடைல்ஸ், அதாவது உங்க நேம், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாத்தையும் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த வெப்சைட் நீங்க என்டர் ஆனதும் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா ONGC அப்ரண்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இது மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்க இமெயில் ஐடி, உங்க நேம், உங்க டேட் ஆஃப் பர்த், உங்க டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்க இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்களா உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து அலர்ட் ஆகும். அதை யூஸ் பண்ணி நீங்க லாகின் பண்ணி உங்க டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணி உங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதே பேஜ்ல பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் அப்ரண்டிஸ்ன்னு சொல்லிட்டு அது கீழே பாத்தீங்கன்னா எப்படி வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணா, எப்படி லாகின் பண்ணா அதை பத்தி வந்து டீடைலா வந்து கொடுத்துருக்காங்க. அதை எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம வந்து சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.